எப்பப்பா என்ன வெயில் கொளுத்துது. நமக்கே இவ்வளவு வெயில், மெட்ராஸ்ல இருக்கவங்களாம் பாவமா. அப்பா இங்கதானே வீடு இருக்குன்னு சொன்னாரு. எந்த வீடா இருக்கும்? யார் அது? ஏதோ பார்க்க புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கா. டேய் யாரா அது? இங்க வாடா. என்ன கிழவி? இந்த வாரேன். டேய் யாரா நீ? இந்த ஊருக்குள்ள திரியற? பார்க்க ஏதோ திருட மாதிரி இருக்க. யார் வேணும் உனக்கு? என்ன கிழவி லந்தா? என்ன பத்தி திருடேங்கிற? எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். எவன்டா உங்க அப்பா இந்த ஊருக்குள்ள? உன் பேர் என்ன முதல்ல சொல்லு. என் பேரு கூல் சுரேஷ். என்னது கூல் சுரேஷா? முதல்ல நீ யாரு? உங்க அப்பன் பேர் என்ன? அதெல்லாம் எதுக்கு கிளவி உனக்கு? உன் வேலையை பாரு, நான் எங்க அப்பாவை தேடிக்கிறேன். ஏ லதா, லதா மாரி இங்க செத்த வாங்களே. என்னத்தா கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஆமா இது யாரு? டேய் எவன்டா அது? டாடி என்ன பத்தி யாருன்னு கேக்குறியா டாடி? டேய் சுரேஷ், மை டியர் சன்னு, வாடா வாடா. எப்படா வந்த ஊருக்குள்ள? ஆத்தா இது வேற யாரும் இல்ல, என் மகன் தான். உனக்கு பேரே? ஏ மாரி ஓ மவனா இது? பாக்க என்னடா இப்படி கிடக்குறான்? ஆத்தா அது வேற ஒண்ணும் இல்ல, அவன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு வந்தான்ல, அதான் இப்படி இருக்கான். சரி நீ உள்ள வாடா, அங்க போய் அத்தை நிக்குது, போய் அத்தைட்ட ஆசீர்வாதம் வாங்கு. அக்கா இது என் மவன் சுரேஷ். சுரேஷ் நல்லா இருக்கியாடா? நான் தான் உன் அத்தை. நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி சரி உள்ள வா சாப்பிடுவோம். சரி ஆண்டி வாங்க போவோம். டேய் மாரி, அவனை நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்றா, இல்லாட்டி புள்ள பிடிக்கிறவன் நினைச்சு தூக்கிட்டு போயிட போறாங்க. என்ன புள்ளைகளோ. சரி ஆத்தா சரி ஆத்தா. ஏங்க ஏங்க தமிழே இங்க செத்த வாங்க. என்னடி லதா காலையிலே கத்திட்டு இருக்க? மாமா இது என் மகன் சுரேஷ், ஊர்ல இருந்து வந்துட்டான். அப்படியா மாதிரி? பாப்பா தம்பி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஏமா எதுக்குமா கூப்பிட்ட? வாவ் பியூட்டிஃபுல் வில்லேஜ் கேர்ள். டாடி யார் இது? டேய் மகனே இது நம்ம தமிழ்டா, உன் அத்தை மகதான். என்ன டாடி சொல்ற? இது என் அத்தை பொண்ணா? அட சுரேஷ் ஆமாண்டா, இது என் மவ தமிழ் செல்வி பெரியவ, சின்னது வெளியே போயிருக்கு இசை. ஹாய் தமிழ் செல்வி. இருக்கிற ஒரு இம்சையே தாங்க முடியல, அதுக்கு ஒரு மகன் வேற. ஐயோ என்ன பண்ண போறோமோ. என்ன டாடி அத்தை பொண்ணு எதுவும் பேச மாட்டுது? டேய் தமிழ் கிராமத்து பிள்ளடா, கூச்ச சுபாவமா இருக்காதா? எடுத்தோடனே பேசுவாங்களா? சும்மா இருடா. சரி சரி லதா, எல்லாத்துக்கும் சோத்த போடு, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க மாரி சுரேஷ் வாங்க சாப்பிடலாம். ஆமா ஆமா சோத்து மூட்டைங்க 2 ஆயிடுச்சு, சோத்த போடுமா. வாடா சுரேஷ் சாப்பிடலாம். தமிழ்ல நீயும் வா. ஹே தமிழ் செல்வி, நான் உன் மாமே, இனிமே இங்கதான் இருக்க போறேன். அதுக்கு இப்ப என்ன? என்ன தமிழ் செல்வி மாமன் கிட்ட எப்படி பேசுற? இந்த பாரு என்கிட்டலாம் வச்சுக்கிட்டா கொண்டு விடுவேன். இதெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க. வாட் அ கேர்ள். என்ன இந்த கோவப்படுறா? சரி எங்க போயிட போறா? தமிழ் செல்வியை பார்த்துப்போம். டாடி இந்த நானும் சாப்பிட வரேன். மதனி மதனி வா லட்சுமி. என்ன மதனி பாண்டி வந்துட்டானா? வந்துட்டான் லட்சுமி, விடிய காலைல தான் வந்தான். அண்ணன் எதுவும் கல்யாணத்தை பத்தி பேசுறாரா மதனி? இல்ல லட்சுமி, புள்ள காலையில தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்தான், உடனே எப்படி பேசுறது? பேசுவோம் பேசுவோம், எங்க போயிட போறான்? சரி வா சாப்பிட வரியா? அதுக்கு இல்ல மதனி, சட்டுப்புடின்னு பேசினா அடுத்த மூத்தத்துல கல்யாணத்தை வச்சிடலாம். நானும் பொட்ட பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன், அதுக்குதான். சரி சரி பேசிக்கலாம். ஜோதி எங்க போயிட போறா? எல்லாம் எங்க வீட்டு மருமக தான். அத்தை மாமா எங்கத்த? பாண்டிய தானே கேக்குற, அவன் ரூம்ல தான் இருக்கான். சரி நான் போய் பாத்துட்டு வரேன். சரி ஜோதி போய் பாத்துட்டு வா. நீ வா லட்சுமி சாப்பிடுவோம். இந்த ட்ரெஸ்ல தமிழ் எப்படி இருந்தா? ரொம்ப அழகா இருந்தா. சீக்கிரம் அவளை கல்யாணம் கட்டிட்டு நம்ம இங்க கூட்டிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும். சரி போய் குளிச்சுட்டு வருவோம். மாமா 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 பாண்டி மாமா, பாண்டி மாமா எங்க போயிட்டாரு மாமா? மாமா மாமா ஆளே காணோம், குளிச்சிட்டு இருக்காரோ? என்னது இது? துணி மாதிரி இருக்கு. துணியேதான், பொம்பளை பிள்ளைங்க போடுற துணி மாதிரி இருக்கு. இது எப்படி மாமா ரூம்ல வந்துச்சு? எப்படி வந்திருக்கும் பாண்டி மாமா ரூமுக்கு? இங்க வேற யாரும் இந்த மாதிரி துணி போட மாட்டாங்க, அப்புறம் எப்படி இது வந்திருக்கும்? ஓஹோ இப்பதான் புரியுது, மாமா எனக்காக ஆசையா மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு போல. பாண்டி மாமா நிஜமாவே நீங்க பெரிய ஆளுதான். நான் கூட என்ன பிடிக்காதோன்னு நினைச்சேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு, அது நான் போடுற மாதிரியே துணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி இதை எடுத்துட்டு போய் மாமாக்கே தெரியாம நம்ம போட்டுட்டு வந்து நிப்போம். மாமா அப்படியே நம்மளை பார்த்து மயங்கிடுவாரு. மாமா 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 பாண்டி மாமா மாமா. அப்பா குளிச்சாதான்ப்பா நல்லா இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு.
ஐயோ இங்க வச்சிருந்த ட்ரெஸ்ஸை காணோம். தமிழுக்கு வாங்கினது எங்க போயிருக்கோம்? அம்மா எதுவும் எடுத்துட்டு போயிருப்பாங்களா? கீழேயும் காணோமே. எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சுட்டு குளிக்க போனோம், அதுக்குள்ள காணோம். அச்சோ பயமா இருக்கே. அம்மாக்கு எதுவும் சந்தேகம் வந்திருக்குமோ, எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? சரி அம்மா எதுவும் கேட்டாங்கன்னா பாத்துப்போம். மதனி சட்டு புட்டுன்னு பாண்டிட்ட பேசி முடிச்சிடணும் மதனி. ஆமா ஆமா லட்சுமி, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அம்மா அம்மா அம்மா, ஏன் ஜோதி இப்ப கத்திக்கிட்டு வர? என்ன அம்மா, இத்தனை நாளா பாண்டி மாமாக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாண்டி மாமாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்னன்னு ஜோதி சொல்ற? என்ன நடந்துச்சு? அம்மா இங்க பாருமா, இந்த துணிய பாண்டி மாமா எனக்காக மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்குமா. அது நான் போடுற மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்குமா. பாரு நல்லா இருக்குல. ஜோதி நிஜம்தானா? பாண்டி உனக்காக தான் வாங்கிட்டு வந்தானா? ஆமா ஜோதி, என்கிட்ட கூட எதுவும் சொல்லல. பாண்டி உன்கிட்ட கொடுத்துருக்கானா? ஆமா அத்தை, பாண்டி மாமா எனக்காக வாங்கி அவங்க ரூம்ல வச்சிருந்தாங்க. நல்லா இருக்குல. இத போட்டு நான் பாண்டி மாமாட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்துட்டேன். மதனி பாத்தீங்களா, பாண்டிக்கும் ஜோதி மேல இஷ்டம் இருக்கு. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிருவோம். சரி சாயங்காலம் அண்ணன் வந்தாலும் பேசுங்க. நானும் ஜோதி சாயங்காலமா வரோம். சரி லட்சுமி, நல்லது நடந்தா சந்தோஷம் தான். போயிட்டு வாங்க. வா ஜோதி போவோம். சரிம்மா. மாமா மாமா மாமா, பாண்டி மாமா எனக்கு தான். ஏனுங்க என்னங்க தண்ணி குடிக்குங்க. எப்பா சரியான வெயில். ஏங்க மதியம் ஜோதியும் லட்சுமி வந்தாங்க. பாண்டி கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களான்னு கேட்டாங்க. நீங்க வந்தோடனே பேசிக்கலாம்னு சொல்லிட்டேங்க. சரி சரி, பாண்டிய கூப்பிட்டு பேசி போடுவோம். என்ன இருக்குன்னு கேட்டு போடுவோம் மனசுலயும். என்ன சொல்ற? பாண்டி, தம்பி பாண்டி, வாயா, ஐயா கூப்பிடுறாரு. சொல்லுங்கம்மா சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? தம்பி பாண்டி, உன் கல்யாண விஷயமா பேசலாம் தான் கூப்பிட்டேன். என்னது திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க? ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அம்மாக்கு தமிழை பத்தி? என்னய்யா சொல்லிக்கிட்டே இருக்க, அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஐயா அது வந்து தம்பி பாண்டி, நேரடியா நான் விஷயத்துக்கே வரேன். உனக்கும் என் தங்கச்சி பொண்ணு லட்சுமியோட பொண்ணு ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நானும் லட்சுமியும் முடிவு பண்ணியிருக்கோம். உங்க அம்மாவுக்கும் சம்மதம். நீ என்ன சொல்ற? ஐயா என்னத்த சொல்றீங்க? எனக்கும் ஜோதிக்குமா? ஆமா பாண்டி, நாங்க எல்லாம் பெரியவங்களா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். நீ என்ன சொல்ற? உனக்கு ஜோதிக்கு மேல விருப்பம் இருக்கா? என்ன மதனி இப்படி கேட்டு புட்டிய? பாண்டிக்கு ஜோதி மேல விருப்பம் இல்லாமையா ஜோதிக்கு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? வா லட்சுமி, எப்போ வந்த? வா வா, இப்பதான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன பரிசு? என்னது நான் பரிசு வாங்கி கொடுத்தனா? என்ன சொல்லுது அத்தை? இருங்க நான் சொல்றேன். ஜோதி ஜோதி உள்ள வா. இது நம்ம தமிழுக்காக எடுத்த ட்ரெஸ் ஆச்சே, இது எப்படி இவள்கிட்ட? அண்ணே பாருங்கண்ணே, ஜோதிக்காக ஆசையா மெட்ராஸ்ல இருந்து பாண்டி எடுத்துட்டு வந்திருக்கா இந்த Dress. பிடிக்காமல எடுத்துட்டு வந்திருப்பா. ஏய் ஜோதி, போய் மாமா பக்கத்துல நில்லுடி. மாமா இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க எனக்காக வாங்கி ரூம்ல வச்சிருந்தீங்கல, நான் தான் எடுத்துட்டு போனேன். நல்லா இருக்கா மாமா? ஏ பாண்டி, நெசந்தானா? உனக்கு ஜோதி மேல இஷ்டம் இருக்கா? ஐயா அது வந்து